பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதற்கு காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சத்துருக்கள் பெயரில் களிகூற கர்த்தர் செய்கிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது யோசபாத்துக்கு விரோதமாய் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத் இதை கேட்ட மாத்திரத்தில் பயந்து கர்த்தரை தேடுகிறான். Glory to God. அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடக்கூடினார்கள். எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறதே, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாதே. எனக்கு அன்பானவர்களே, யுத்தத்திற்கு தேவனுடைய சகாயத்தை தேட அவர்கள் எல்லாரும் கூடினார்கள். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கி பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. Glory to God. இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலோ, சத்துரு ஒருவேளை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு நெருக்கத்தை கொடுத்து உங்களை சுற்றிலும் இருக்கிற நபர்களால் நீங்கள் ஒடுக்கப்படலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வியாபாரத்தில் ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் நெருக்கப்படுறீங்களா? அந்த காரியத்தை தேவனிடத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை உங்களுடையதாய் அல்ல, அது தேவனுடையதாய் மாறிவிடுகிறது. அந்த யுத்தத்திற்கு சகாயத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் எல்லாரும் தேவனை தேடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவனை தேடின மாத்திரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், நீங்கள் அவர்களை சந்திப்பீர்கள், ஆனால் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிரே புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பிரதர். Glory to God. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள்.
அவருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பினார்கள். அவர்கள் நம்பினபடியினால் அவர்கள் சித்தி பெற்றார்கள். இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய காரியத்தில் ஜெயம் பெறுவீர்கள். ஆண்டவர் உங்கள் சத்துருக்களின் மத்தியில் உங்களை களிகூர செய்வார். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சகாயத்தை செய்யும். உம்முடைய சகாயத்திற்காக உம்முடைய முகத்தை தேடுகிறார்கள்ப்பா. இந்த நாளுக்கு வேண்ட சகாயத்தை கர்த்தர் செய்வீராக. ஜெயத்தை தாரும். அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாக்கப்படட்டும். சத்துருகளுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.